இந்த கோயில் தாங்க தமிழ்நாட்டுடைய முதல் கற்கோயில். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்க்குற பிரம்மாண்டமான கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோயில் தான் அடித்தளம், ஆரம்ப புள்ளி அப்படின்றாங்க. சரி, இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்தில் மண்டகப்பட்டு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த கோயிலை முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னன் தான் கட்டியிருக்காரு சொல்லக்கூடாது, வெட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கோயில் குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. குடை அப்படின்றது குடையப்படுறது, வரை அப்படின்றது மலையை குடைந்து உருவாக்கப்படுற ஒரு கோயிலுக்கு தான் குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சரிதான்ப்பா, எப்படிப்பா இந்த கோயிலை முதல் கற்கோயில் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டு வடமொழியில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் செங்கல், சுண்ணாம்பு, உலோகம் எதுவுமே இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னை விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்லி அழைக்கணும்னு சொல்லிட்டு முதலாம் மகேந்திரவர்மன் குறிப்பிட்டிருக்காரு. இந்த கல்வெட்டு கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கிபி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்டிருக்கு. சரி, அப்போ இதுதான் முதல் கற்கோயில் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கோயிலே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி கோயில் நிறைய இருந்திருக்கு. அந்த கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கல், சுதை இல்லாட்டி உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு. இது எதுவுமே இல்லாமல் கல்லை கொண்டு உருவாக்கப்பட்ட முதல் கற்கோயில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. அதுவும் இதை குடவரை கோயில் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். இதிலே நிறைய பேருக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்களும் இருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை தமிழ்நாட்டோட தான் முதல் குடவரை கோயில் பிள்ளையார்பட்டியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த குடவரை கோயில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறைய பிரம்மாண்டமான கோயில்களுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம் அப்படின்னு கூட சொல்லலாம். பல்லவர்களுடைய முதல் குடவரை கோயில் இதுதாங்க.